எங்ககிட்ட 100-200 ஃப்ளாக்ஸ் இருக்கும். அந்தந்த கண்ட்ரிக்கு போனால் அந்தந்த ஃப்ளாக் போடணும். நாங்கள் அந்தந்த ஃப்ளாக் எல்லாம் ஒன்றா கட்டி அதான் எங்களோட செலிப்ரேஷன். செலிப்ரேட்டிங் whenever and wherever we don't know which place we are going to be, even at the middle of the sea around the globe. And there are a lot of இந்த women concentric போட்ட எல்லா 3 ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற உமன் they are participating. ஃப்ரெஞ்சினோட பிரசிடென்ட் மிஸ்டர் மேக்ரன் வந்திருக்காரு. அவர் கூட ஒரு 30 people they are parading, French people also. Very interesting. அந்த பேண்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் நேஷ்னல் சில பர்டிகுலர் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. they play it all along the way. நான் அங்கே இல்லையான்னு இருக்கு. இப்போ SSC TV நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி 75th ரிபப்ளிக் டே டு எவ்ரிபடி. 75th ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சுந்தரராஜன் அவர்களை பற்றி சொல்லணும்னா 40 years of marine based experience and 6 years of maritime education. மேலும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களோட 40 years marine based education பற்றி சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். Thanks for calling me to participate in the Republic Day parade program. We have achieved so many things so far. We are entering into 75th Republic Day celebration. I am very happy to introduce myself that I am Sundararajan. 40 years of marine experience is not only sailing, it is a shore-based and offshore-based and onshore-based. 23 years of sailing plus 15 years in the management. I was an ex-chief engineer marine, had my final advanced marine engineering from Australia, then 15 years on the shore side, to the level of General Manager Technical Marine. ரிபப்ளிக் டேனா என்ன சார்? அண்ட் as a mariner நீங்க எப்படி ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுவீங்க? வெரி குட் கொஸ்டின். ரிபப்ளிக் டேனாக்க ரெஸ் பப்ளிகா அப்படின்னு பேர். ஆக்சுவலாக இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். ரெஸ் பப்ளிகா, பப்ளிகானா பப்ளிக் அஃபேர். ஆக்சுவலாக ரிப்பப்ளிக் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். நம்ம எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும், அது ஒரு வாழ்க்கை நடைமுறையெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வச்சு அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணது 26 January 1950 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர். தட் இஸ் பீமா ராவ் அம்பேத்கர் இஸ் அ மராஷியன், an excellent person who has constituted Constitution of India. அதுதான் ரிப்பப்ளிக் டே. I have participated. நானும் என்னோட யங் இயர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் 2 people ஃப்ரம் தமிழ்நாடு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து எடுத்து அப்போ நிறையா 44 என்னமோ ஞாபகம் இல்லை. வி பார்ட்டிசிபேட் இன் ரிப்பப்ளிக் பரேட் இன் டெல்லி. டெல்லியில் மார்ச் பாஸ் பண்ணோம். குளிராக நடுக்கும். இன்னைக்கு தான் அந்த ரிப்பப்ளிக் டே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். That we feel the pride of that. After I joined as a mariner, and the institution towards the country, that's what I'm trying to tell every person, every age boys or girls in the college, any college must have some sort of connection with a national or national like NCC. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அதனோட இன்ட்ரெஸ்ட் தெரியும். Since I have participated in all the period, I am very much interested in celebrating whenever and wherever we don't know which place we are going to be, even at the middle of the sea around the globe. That day when we try to close up all the other activities, concentrate. நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 country இருக்கு. I might have traveled more than 100 countries. ஒரு கண்ட்ரிக்கும் ஃப்ளாக்ஸ் இருக்கும் எங்ககிட்ட.
எங்ககிட்ட 100-200 ஃப்ளாக்ஸ் இருக்கும். அந்தந்த கண்ட்ரிக்கு போனால் அந்தந்த ஃப்ளாக் போடணும். நாங்கள் அந்தந்த ஃப்ளாக் எல்லாம் ஒன்றா கட்டி அதான் எங்களோட செலிப்ரேஷன். டு த மேக்ஸிமம் enjoyment we will have on board ship. We convert even some of the space for this purpose. டெல்லியில நடக்கிற நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடை பத்தி சொல்லுங்க சார். Oh, that's correct. And RD parade, it is called Republic Day parade. அங்கே இப்போ இன்னி தேதியில் அது வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 76,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் 42,000 பேர் ஜென்ரல் பப்ளிக்கு, மித்ததெல்லாம் வெளிநாட்டிலேருந்து 13,000 பேர் கூட்டிருக்காங்க. டெலிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். தே ஆர் பார்ட்டிசிபேட் ஃப்ரம் த ஃபாரினர்ஸ். 25 டேப்லூன்னு பேர், டேப்லூ. அது அந்த பொம்மையாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து கொண்டு வருவாங்க. இந்த ட்ரேப்பிங் என்லெஸ் த்ரெட்டுன்னு இந்த தடவை கிட்டத்தட்ட 2,000 புடவை மாதிரி ஸ்ட்ரைட்டாக என்லெஸ் த்ரெட்டுன்னு போயிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த உமன் கான்சென்ட்ரிக்னு இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்பெசிஃபிக் தீம் என்னன்னா இதுதான், இந்த உமன் கான்சென்ட்ரிக். இட் இஸ் மாத்ரிகான்னு சொல்லுவாங்களா, மதர், அம்மா பற்றி. இப்போ இந்த இட்ஸ் ஆல் டுவர்ட்ஸ் த லேடி, உமன் கான்சென்ட்ரிக். இந்த ஸ்பெசிஃபிக் ரிப்பப்ளிக் டே இந்தியா ஹஸ் கம் அப் வெரி வெல். அண்ட் ஐ விஷ் பீயிங் இந்த எஜுகேஷன் சைடில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் 12,000 students are getting throughout India, they are getting award this time. Lot many things to reckon with for this RD parade. இந்த வருஷம் டெல்லியில இருக்க தீம் வந்து விமென் கான்சென்ட்ரிக்னு சொன்னீங்க. ஏன் அந்த தீம் வந்துச்சு சார்? The Republic Day 2024 is women concentric. Why? Because there is a name for that in Hindi. ஹிந்தியில் பேசுனா விக்ஷித்னு பேர், VIK, விக்ஷித் பாரத்னு. பாரத் லோகமாத்ரா மாத்ரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படின்னா உமன் பேஸ்டுன்னு. இது வந்து அதான் நான் சொன்னேன்ல முன்னாடி, 77,000 பேர் கலந்துக்கிறாங்க. அது 42,000 சீட் வந்து ஜென்ரல் பப்ளிக்காக வச்சுருக்காங்க. இட்ஸ் அ சூப்பர் பிட்டிஸ். அண்ட் ஆல்சோ த என்லெஸ் த்ரெட்னு சொன்னேன்ல, சாரி எல்லாம் கனெக்ட் பண்ணி 2,000 கிட்டத்தட்ட 1,900 சாரி எல்லாம் கனெக்ட் பண்ணி அது வேற பண்ணுறாங்க. இந்த டேப்லூ 25 டேப்லூ வேறு வந்துட்டுருக்கு. இட்ஸ் அ சூப்பர்ப். நான் அங்கே இல்லையான்னு இருக்கு இப்போ. இட்ஸ் அ சூப்பர்ப் RD parade this time. And there are a lot of இந்த உமன் கான்சென்ட்ரிக்ல போட்ட எல்லா 3 ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற உமன் they are participating. அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இன் திஸ் திங். ஃப்ரெஞ்சு ஏரோப்ளேன், ஏர்ஃபோர்ஸ் பிளேன் வருது. ஃப்ரெஞ்சினோட பிரசிடென்ட் மிஸ்டர் மேக்ரன் வந்திருக்காரு. அவர் கூட ஒரு 30 people they are parading, French people also. These are all the unique for this Republic Day. சாரி ட்ரேப்பிங்லாம் சொன்னீங்க, அது RD பரேடோட என்ன ரிலேட்டட் சார்? Oh, I think that you have done fashion technology, right? Yes. Naturally, இப்போ ஒரு ப்ராடக்ட் இந்தியா பண்ணியிருக்கிறாங்க, த்ரூ அவுட் த வேர்ல்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா which will be the correct time? RD parade, right? Some sort of parade where எல்லாரும் அந்த உலகத்துலேயே எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த தடவை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவர் 2,000 சாரியை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இவங்க உட்காந்துருக்கிறது பின்னாடி நீட்டாக என்லெஸ் த்ரெட் மாதிரி அந்த டிஸ்பிளே பண்ணி தே ஆர் ஷோயிங் டு த வேர்ல்ட், எங்களோட ட்ரெஸ் இதுதான், இந்த விமன் இதுதான் எங்கள் ட்ரெஸ், இது டிசைனாக நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க. இட்ஸ் லைக் எ மார்க்கெட்டிங், சம் சார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். திஸ் இஸ் கால்டு அனந்த் சூத்ரா. This is one of the things, this is what I want to enlighten during our discussion earlier, the sari part of this. Very good question that you asked me, since you are already in the fashion technology. And it is a pride for the textiles, that too the Ministry of Culture organizing this Anand Sutra. Very good program. As a mariner na merchant navy na, it's a half military based,
We also have the similar uniform, because in the middle of the sea, anything can happen. We have to have some responsibility, some authority. So it's a military, somewhat military base. We conduct parades. We conduct, it's in case merchant navy can also act like a secondary defense system in the naval, in the navy part of the armed forces. It's a second line of defense. So I also wish, in case of emergency, such vessels are being, such ships are to be made. Ships are to be made in that connection. அது military conversion பண்ற மாதிரி இருக்கணும். So that our military strength can go up. அந்த மாதிரி நேவல் பேஸ்லேயே military ship மாத்திரம் இல்லாமல் some part of the merchant ship should have some military based training, or one or two navy personnel should always travel in that. That is in case of piracy also, in case of any emergency also. These sort of merchant naval vessels can stand as a second line of defense and protect our waters. And similar to Coast Guard, merchant navy should also be participate in the national interest, not only making money. We are paid very high, and similar to that, and one or two crew members are to be part of the ship. It is also there, so that in future a combined force, combination of merchant navy and naval armed forces can be used in case of emergency. இதெல்லாம் கொண்டு வரணும். Navy is going to play a big part. போர்ட் எல்லாம் நிறையா போர்ட் வரணும். நியர்பை எல்லா கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அந்த ஸ்டேஷனில் பக்கத்தில் எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸில் கேஸ் ஸ்டேஷன் வரணும். ஃப்ளோட்டிங் டெர்மினல்ஸ் வரணும். இதெல்லாம் வந்தாக்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ளரிஷிங்க்கு. நிறையா கேஸ் எல்என்ஜி எல்பிஜி கேஸ் ஸ்டேஷன் ஃப்ளோட்டிங் வந்ததுன்னா எஃப்எல்என்ஜின்னு பேர், ஃப்ளோட்டிங் நேச்சுரல் கேஸ் கேரியர். இந்த மாதிரி நிறைய மாதிரி ஃப்ளோட்டிங்லேயே நிறையா. we have got 7,000 kilometers of coastal area. Merchant navy can play a coast guard role. Every ship can act in case of emergency. Militaryல எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. So a part, at least 5% of every merchant ship should act as a military based, naval based system. This will enhance our armed forces. இந்த மாதிரி பரேட்ஸ் எல்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணணும். As from the GKM, I wish lot of my students participate. We are encouraging that. We are having parades. We are having similar uniforms. And not only in the field of engineering, but also navigating the ship, but also working on board ship. All these people will be helpful in case of emergency or war. So what I'm telling, it blesseth him that gives and him that takes. And the mari pataka, it is double benefit. So this is what we have to concentrate in future. And I pray, Jai Hind, Happy Republic Day to one and all.